வணக்கம். நமது டிவியின் மாலை நேர செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வது கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். சுற்றுலா பயணிகளுக்கான சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா தொடர்ந்தும் விளக்கமறியலில். கணேமுல்ல சஞ்சீவ கொலை, பூசா சிறை அத்தியட்சகர் விளக்கமறியலில். தலைமறைவாகியுள்ள தேசப்பந்து தென்னக்கோனை தேடித் திரியும் போலீசார், நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. யாழ் மாநகர மேயர் வேட்பாளராக சட்டத்தரணி கௌசல்யா, கட்டுப்பணத்தை செலுத்தினார் MP அர்ஜுனா. வேதன அதிகரிப்பை கோரி உயிர் காக்கும் தாதியர்களும் பணி பகிஷ்கரிப்பில். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். சுற்றுலா பயணிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இப்பணிப்புரை விடுக்கப்பட்டது. இலங்கை ஏற்புள்ள சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவது அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். எனவே இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். சுற்றுலாத்துறையில் புதிய முன்னெடுப்பாக இந்த ஆண்டு 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வர எதிர்பார்க்கப்படுவதோடு அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன் போது பரவலாக ஆராயப்பட்டது. முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மகர நீதவான் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 24ஆம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் காணப்படும் அரசுக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்கள் தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கடந்த 5ஆம் திகதி மேவின் சில்வா கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறித்த ரீட் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் இன்று முற்பகல் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே தனது சட்டத்தரணிகளூடாக தேசப்பந்து தென்னக்கோன் புதிய நகர்த்தல் பத்திரம் ஒன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றும் தாக்கல் செய்தார். தமது சேவை பெறுநரினால் வழக்கு தொடர்பான மேலதிக ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக குறித்த நகர்த்தல் பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசத்தை பெற்றுத்தருமாறு கோரி புதிய நகர்த்தல் பத்திரம் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி தலைமறைவாகியுள்ள தேசப்பந்து தென்னக்கோன் தனது சட்டத்தரணிகளூடாக கடந்த 12ஆம் திகதி நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்தார். கொழும்பு நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பாதுகாப்பிற்கு பொறுப்பாகவிருந்த பூசா சிறைச்சாலையின் அத்தியட்சகர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சிறை அத்தியட்சகர் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலியில் உள்ள பூசா சிறைச்சாலையின் அத்தியட்சகர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார்.
பாதாள உலகக்குழு தலைவரான கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக துப்பாக்கிதாரி உட்பட பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவிய இஷாரா செவ்வந்தி என்ற பெண் சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர்களுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர்களுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறவுள்ளது. இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் கையேற்கப்படுவதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை மாத்திரமே வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. நாடளாவிய ரீதியில் உள்ள 336 சபைகளுக்கே இன்று முதல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழரசு கட்சி சார்பாக கரைச்சி பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி பிரதேச சபையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையும் சிறப்பு வாய்ந்தவை. கடந்த காலத்தில் நாங்கள் அந்த 2 சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம். மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மைத்தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பத்திர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்தது. யாழ்ப்பாணம் மாநகர மேயர் வேட்பாளராக சட்டத்தரணி கௌசல்யா களமிறங்கியுள்ளார். சுயேட்சை குழு சார்பில் களமிறங்கும் இவருக்கான கட்டுப்பணம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் இன்று செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் யார்? கௌசல்யா நரேந்திரன். நாங்கள் ஒன்றும் ஒழிக்கிறேன். இப்போ நாங்கள் காமராஜர் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வர போட்டு வானத்தை பார்த்து கொண்டுக்கிறேன். நான் இந்த முறையும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன ஒரு ஓப்பனாக உண்டு. அங்கே மாகாண சபையில் வடக்கு மாகாண சபையில் இளஞ்செழியன் ஐயா தன்னுடைய நீதித்துறையிலிருந்து விலக்கு வர இருந்தால் அவர் என்னோட தான் நிற்பார். அவர் என்னோட நிற்பார் இல்லை, நான் அவரோட நிற்பேன். எங்களுடைய கட்சிக்கும் அவரை தலைவராக நாங்கள் அவரை தான் எடுத்துக்கொள்வோம். இப்போதைக்கு 5 பிரதேச சபை காட்டியிருக்கிறோம். முக்கியமாக சாவச்சேரி 2 பிரதேச சபை, அதை விட யாழ்ப்பாணம், அதை விட கருத்துத்துறை அப்படி 5 காட்டியிருக்கிறோம். நாளைக்கு பின்னர் இருக்கலாம் முழுக்காக காட்டியிருக்கோம், 14 காட்டியிருக்கோம். யாழ்ப்பாணம் மட்டும்தான் வடக்கில் இல்லை இடம் இப்போ கிழக்குலையும் போட்டு கொண்டிருக்கோம். இப்போ வவுனியா கட்டுப்படுது, அங்கே கிழக்குலையும் கட்டுப்படுது, திருவண்ணாமலையும் கட்டுப்படும். நாளைக்கு வடக்கு கிழக்கு முழுக்க போடுறோம். எந்தெந்த பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க முடியும்ன்றதுக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்களா இல்லை முழுக்க எல்லோரும் மலமையாக சொல்கிறது 17 பிடிப்போம்ண்டு. ஆனால் இம்பாசிபிள் தானே. நினைக்கிறேன் இந்த முறை ஒருத்தருக்குமே ஆட்சி அமைக்கிற அளவுக்குரிய இது வராது. இப்போ அதான் ரியாலிட்டி. சும்மா ஒன்றுமெண்டா சொல்லலை நாங்கள் 17 பிடிப்போம்ண்டு வரான்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஒரு 60% எங்களுக்கு மெஜாரிட்டி வருமானு எதிர்பார்க்குறேன். சில வேளைகளில் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத சபைகளில் கூட்டணி அமைப்பதாக இருந்தால் எந்தெந்த கட்சியோட கூட்டணி அமைக்கின்ற நாங்கள் இப்போ யோசிக்கிறோம் வேண்டாம். போன முறை பாராளுமன்ற தேர்தலில் எல்லாரும் எனக்கு அடித்தது. கடைசி என்ன நடந்ததுன்னு சொன்னால் தமிழர் கதிரையில் இல்லாமல் போய் ஒரு தேசிய என்பிபியை இப்போ நான் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கதைக்க வழிக்கிடைக்கு மற்ற பக்கம் இருந்த கத்துறேன்டா யாழ்ப்பாணம் எங்கள்கிட்டேன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று என்பிபி கதைக்கணும். ஸோ அப்போ இந்த முறை நாங்கள் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் நான் இந்த தமிழ் கட்சியோடையும் சேர்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று நாங்கள் இப்போ சில நேரம் யோசிக்கலாம். இப்போ நாங்கள் என்பிபி கட்சியோக்கு நாங்கள் ஓட் போட்டால் தான் அவள் உள்ளூராட்சி சபையில் எதுவும் செய்வினோம்னு உங்களுக்கு தெரியும். நான் இந்த டிசிசி மீட்டிங்லையும் நான் அடிபடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தவிர பாராளுமன்றத்திலையும் நான் கதைக்கிற சில விஷயம் பார்த்துருப்பீங்க. நான் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு தான் கதைக்கிறேன். நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் தாதியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சம்பள பிரச்சனையை தீர்க்க கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உள்ள தாதியர்கள் இன்று காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதுடன் முற்பகல் 11:30 முதல் 12:30 வரை கவனஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கடந்த பாதீட்டில் தாதியர்களுக்கு சம்பள பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக நாடு பூராகவும் பல போராட்டங்கள் மத சங்கத்தினால் தாய் சங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி 1 மணி நேர பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அதன் பின்னர் இந்த மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் 3 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக அறிவித்த போது அரசாங்கமானது நம்மை அழைத்து கலந்துரையாடி தாதியர்களுக்கு தேவையான நீதிகளை பெற்றுத் தருவதாக உறுதிமொழி அளித்திருந்தது சுகாதார அமைச்சு. அந்த வகையில் கால அவகாசம் கேட்டிருந்தார்கள். அந்த கால அவகாசத்துக்கு பிறகும் இதுவரையும் நமது தாய்ச்சங்கத்தை கூப்பிட்டு கலந்துரையாடி தாதியர்களுக்கான எந்த ஒரு நீதியும் தரப்படுவதாக தெரியப்படவில்லை. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் அடையாள பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. அரசு தாதியர்களாகிய நாங்கள் வைத்தியசாலையை நடத்துவதற்காக, நோயாளிகளுடைய சிரமத்தை குறைப்பதற்காக, ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்திப்பதற்காக ஓய்வு நேரங்களிலும் மேலதிக நேரங்களிலும் நாங்கள் கடமை செய்கிறோம். இதை பொதுமக்களும் விளங்கிக் கொண்டு அரசாங்கமும் விளங்கிக் கொண்டு எங்களுடைய கொடுப்பனவின் மேல் கை வைக்காது இதுவரை இருந்து வந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் அரச தாதி உத்தியோகத்தர்கள் இன்று 3 மணித்தியாலங்கள் சேவைகளை இடைநிறுத்தி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய இழுவை மடி மீன்பிடியை வெளிப்படுத்தும் ஆவணப்படத்தை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் ஏற்பாட்டில் தயாரிக்கப்பட்ட குறித்த ஆவணப்படம் இன்று யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளிக்கப்பட்டது. இன்றைய தினம் ஹாலம் அவர்களும் அன்னராசா அவர்களும் அவர்களுடைய சங்கத்தின் சார்பாக என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். சந்திக்க வந்தபோது அவர்கள் ஆவண படம் ஒன்றையும் தயாரித்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்திய மீனவர்களுடைய இலங்கைக்கான வருகை, அதன் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்ன என்பதையும் அந்த ஆவணப்படத்தில் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஒரே மாவட்டங்கள் பல காலங்களாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுக்கு தேவையான வேலைகளை துரிதமான முறையில் செய்து கொடுக்காத குற்றச்சாட்டு மீனவர்களால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற காரணங்களும் இருக்கின்றது. இவை எல்லாமே உற்றுப்பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இதில் கூடிய சீக்கிரத்தில் இதில் பெரிய ஒரு மாற்றத்தை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு எங்களுடைய அமைச்சு வந்திருக்கின்றது. அதனால் கூடிய சீக்கிரத்தில் விசேடமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த அதிகாரிகள் தொடர்பான ஒரு நல்ல முடிவினை, அதாவது மக்களுக்கு சார்பான, மீனவர்களுக்கு சார்பான முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா. இன்று மன்னார் மாவட்ட மீனவ அமைப்புகளினால் தயாரிக்கப்பட்ட அந்த குறும்பட காணொலியை கடற்றொழில் அமைச்சரிடம் கையளித்திருக்கின்றோம். அது தொடர்பாக நிரந்தர தீர்வை வலியுறுத்தி அதை நாங்கள் இன்று வழங்கியிருக்கின்றோம். அதே போன்று புதிதாக கொண்டு வரப்பட இருக்கின்ற கடற்தொழில் திருத்த சட்டம் தொடர்பாக அமைச்சரோடு கலந்துரையாடிய போது இன்றைய தினம் அமைச்சர் அந்த பிரதிகளை வடமாகாணத்தில் இருக்கிற மீனவ அமைப்புகள் மற்றும் தேவைப்படுவோருக்கு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். அது வழங்கிய பின்பு அந்த கால அவகாசத்தை நீடித்து தருமாறு ஒரு கோரிக்கையை நாங்கள் விட்டிருக்கின்றோம். ஏனென்றால் 25ஆம் தேதியோடு அந்த கால அவகாசத்தை முறிவுறுத்துமாறு அமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் சட்டம் எங்களுடைய கைக்கு கிடைக்காதபடியினால் அந்த கால அவகாசத்தை நீடித்து அந்த சட்டத்தை மீனவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தர சொல்லி கேட்டிருக்கின்றோம். மின்னல் தாக்கி மரம் முறிந்து விழுந்ததில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். ஹெட்டன் திம்புலப்பத்தன பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
ஹட்டன் திம்புலபத்தன ஹர்கில் தோட்டத்தில் மின்னல் தாக்கத்திற்குள்ளான மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதன் போது 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 2:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. மரம் முறிந்து வீழ்ந்த போது அந்த பகுதியில் பயணித்த லொரியின் சாரதியும் அருகிலிருந்த வீட்டில் வசித்த இருவரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் திம்புலபத்தன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் பரிசுத்த பாப்பரசரின் நிழற்படம் 1 மாதத்திற்கு பின்னர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 88 வயதான பரிசுத்த பாப்பரசர் 12 ஆண்டுகளுக்கு முன்பு புனித பரிசுத்த பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து நீண்ட காலமாக இந்த பணியை செம்மையாக மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ரோமில் உள்ள வைத்தியசாலையில் நிமோனியாவுடன் போராடி வருகிறார். பரிசுத்த பாப்பரசர் இரட்டை நிமோனியா நோய் நிலைமையினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் ஒரே ஒரு குரல் பதிவை மாத்திரம் வத்திக்கான் வெளியிட்ட நிலையில் அவருடைய புகைப்படங்கள் எதுவும் இதுவரை வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் பரிசுத்த பாப்பரசரின் புகைப்படம் ஒன்றை வத்திக்கான் வெளியிட்டுள்ளது. ரோமின் ஜெமில்சி வைத்தியசாலையில் உள்ள தேவாலயத்தில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இருப்பதை குறித்த புகைப்படம் காட்டியுள்ளது. அவர் திருப்பலியை கொண்டாட அணியும் ஒரு ஆடையை அணிந்திருப்பதையும் புகைப்படத்தில் காணக்கூடியதாக உள்ளது. 1 மாதத்திற்கு முன்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக ரோமில் உள்ள வைத்தியசாலையின் தேவாலயத்தில் பரிசுத்த பாப்பரசர் திருப்பலி நிறைவேற்றியதாக வத்திக்கான் அறிவித்தது. புனித பாப்பரசர் நிலையான நிலையில் இருக்கிறார் எனினும் இன்னும் மருத்துவ வசதிகள், மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக வத்திக்கான் ஊடக செயலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.